நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 அறிவிச்சிருக்கிறீங்க, கரும்புக்கு 4500 அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் கரும்புக்கு ஒரு சந்தேகம், 8.5% அந்த சக்கரை சத்துள்ள கரும்புக்கு 4000 ரூபா அடிப்படை கொடுக்குறீங்களா, அதுக்கு மேலே ஊக்கத்தொகை கொடுக்குறீங்களா, இல்லை மொத்தமாக 4000 ரூபா கொடுக்குறீங்களா என்று பதில் வரையில் சொன்னால் போதும். அதே போல் உங்கள் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாயும், குத்தகை விவசாயிகளுக்கு மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று வாக்குறுதிகள். விவசாயிகள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நிதியமைச்சர் இப்பொழுது இந்த தொகையெல்லாம் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்துவார் என்பதை பதில் வரையில் தெரிவித்தால் போதும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒரே 5 ஆண்டில் 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2016 தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு சிறு குறு விவசாயிகளுக்கு சுமார் 12,02,000 விவசாயிகளுக்கு 5,318.17 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. கொரோனா காலம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவருடைய விளைபொருட்கள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் விவசாய பெருடு மக்கள் கோரிக்கை வைத்தாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 2021ஆம் ஆண்டு 16,43,000 விவசாயிகளுக்கு 12,110 கோடி விவசாயியுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி 100% கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல அம்மாவுடைய அரசும் விவசாயிகளுக்கு கடன் 100% கடன் பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தீர்கள். அதற்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் பெறப்பட்ட பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யும் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது அரசு அறிவிக்கப்பட்டு இருப்பது குறு சிறு விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய கடன் 75,000 வரை தள்ளுபடி. 75,001 ரூபாய் கூடுதலாக வாங்கியிருந்தால் அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வெறும் 35,000 தான் தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் அனைவருக்கும் 75,000 ரூபாய்க்கு மேலேனா 35,000 தான் தள்ளுபடி. இந்த அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இன்றைக்கு வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு போதிய வேளாண் பயிர்கள் செய்ய முடியாமல் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதில் விவசாய பணி மேற்கொள்ள முடியாது இருக்குது. இன்றைக்கு வேளாண் பணி இல்லாத காரணத்தினால விளைச்சல் பெற முடியல. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யுங்க. பெரு விவசாயிகளுக்கும் முழு கடன் தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா வறட்சியால் விவசாயிகளுக்கு போதிய வருமானம் இல்லை. வருமானம் இருந்தால் தான் தொடக்க வேளாண் கூட்டுக்கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியும். ஆகவே அவருடைய கஷ்டத்தை புரிந்து இந்த அரசு கடனை முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஒருவேளை முடியாவிட்டால் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலே அந்த கடனை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல பயிர் காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேதமடைந்த பேரிடர் காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத் தொகை இந்தியாவிலே அதிக அளவு நிவாரணத் தொகை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இங்கே கூட உங்களுடைய வேளாண்மை நிதி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. உழவன் செயலி அற்புதமான திட்டம், அதை தொடர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நம்முடைய விவசாயிகளுடைய நலனுக்காக இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இந்த திட்டத்தின் வழியாக விவசாயிகள் உர இருப்பு, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு, வானிலை அடிப்படையான வேளாண் அறிவுரைகள், வேளாண் இயந்திர வாடகை மையம் குறித்த தகவல்கள், பயிர்கள் சந்தை நிலவரம், வேளாண் அதிகாரிகள் வருகை தினமும் உள்ளிட்ட அனைத்து வேளாண் செயலும் இந்த உழவன் செயல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் தொடங்கப்பட்டோம். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுவதற்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீர்கள். இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த செயலை உழவன் செயலை பாராட்டி மத்திய அரசின் தேசிய மின் ஆளுமை விருது 2 முறை தமிழகத்துக்கு கிடைக்கிறது.
என்பதையும் இந்த நேரத்தில் அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்கள் மலர் சாகுபடி அதிகமாக செய்கிறாங்க. இந்த மலர் சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற பெங்களூருக்கு தான் இந்த மலர்களை கொண்டு போய் விற்பனை செய்ய வேண்டிய நிலை இருந்தது. அங்கே ஒரு சிண்டிகேட் போட்டு தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வருகின்ற மலருக்கு தகுந்த விலை கிடைக்காத காரணத்தினாலே இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள்லாம் இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே அதிக அளவு மலர் உற்பத்தி ஆகின்றது. அங்கே சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் 26 கோடி ரூபாயில் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கடந்த கால ஆட்சியிலே அதை தொடர்ந்து செயல்படுத்தவில்லை. இந்த அரசு விவசாயிகளுடைய நலன் கருதி மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு உதவுகின்ற விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூரிலே கட்டப்பட்டுள்ள மலர் ஏல சர்வதேச மலர் ஏல மையத்திலே அந்த திட்டத்தை நடைபெறுவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், இன்னும் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 பேர் பேச வேண்டியது இருக்கு. ஆகையால் தயவு செய்து 2 பேர் பேசுறத ஒரு உறுப்பினர் தான் பேசுறேங்க. இருங்க இருங்க, ஏற்கனவே பேரவை தலைவருக்கு அனுமதி வாங்கியாச்சு. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த லிஸ்ட்ல 2, 3, 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பெருந்தன்மையோட நீங்க கொஞ்சம் பாராட்டுனீங்க. இப்பதான் பாராட்டு பேரவை துணை பேசி முடியுங்க. சுருக்கமா முடியுங்க. அவரு பாரு வேளாண் பட்ஜெட் ஒண்ணு இல்ல, ஒரு விவசாயி பேசுங்க. ஏங்க இது குறுக்கீடு ரெண்டு பக்கம் போயிருக்கு. பேசுங்க சுருக்கமா பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாம்பழம் பசியில் இருக்காங்க விவசாயிகள். மாம்பழம் இந்த ஆண்டு கடந்தாலும் சரி இந்த ஆண்டும் சரி மாம்பழ விளைச்சல் அதிகமாகிட்டது. மா பயிரிட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிட்டாங்க. விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசு மா பயிரிட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். அதே போல் மரவள்ளி கிழங்கு எங்களுடைய பகுதியில் இன்றைக்கு ஸ்டார்ச் உற்பத்தி பண்ணுறாங்க. ஜவ்வரிசி உற்பத்தி அதிகமாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு பயிர்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அவ்வப்போது மாவு பூச்சி விழுகுது. அதை தடுக்கிறதுக்குண்டான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் கொடுப்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட தட்கல் முறையில் அவர்கள் பதிவு செஞ்சு 9 மாதம் ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட 65,000 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த தட்கல் முறையில் பதிவு செய்யப்பட்ட பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு வேண்டி காத்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு உடனடியாக வேகமாக துரிதமாக இந்த தட்கல் முறையில் பணம் செலுத்தியவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு கிடைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதாவது சீமை கருவேல மரம் இன்றைக்கு தமிழகத்தில் சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி வறட்சி ஏற்படுத்துகின்றன. மண்ணின் வளத்தை நச்சுப்படுத்துவதும் பிற நாட்டுப்புற தாவரங்கள் அழிக்கும் செய்கின்றன. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கின்ற சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இதை விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை என்னுடைய அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் கொண்டாந்தோம். அதாவது உலகத்தரத்தில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி மையம் சேலம் மாவட்டம் தலைவாசல 1102 ஏக்கரில் 1023 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நான் கொண்டாந்தோம். அந்த திட்டம்